இந்த பிரேக்கப் கூட ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவோர்ஸ்ங்கிறது அதை விட பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதனால இவ்வளவு டிவோர்ஸ் நடக்குது? இல்லை, இப்போ மொத்தமாகவே டிவோர்ஸ் நிறையா தான் நடக்குது. இந்த பிரபலங்கள் பாவம். பட் இங்கே சில செஷன்ஸ் வருவாங்க, இங்கேயும் அடிச்சுக்குவாங்க, பயங்கரமாக சண்டை போடுவாங்க. கூட வரவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் விட மாட்டேன், நேரடியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வாங்க. ஏன்னா விட்டாலே வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ என் பெரியப்பாவையே நீ திட்டிட்டியா அப்படின்னு இப்படி. இப்போ சைல்ட்ஹுட் ட்ராமா எப்படிலாம் ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணுது? அது லைஃப் லாங் அவங்க கூடவே ட்ராவல் ஆகுமா எப்போவுமே? 100%. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம், சைல்ட்ஹுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பேரண்ட்ஸ் சண்டை போட்டிங்கனாலும் பிள்ளைங்களுக்கு தெரிவிக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதை லைட்டாக சொல்லுங்களே ஒழிய ஃபுல்லாக பயமுறுத்திடாதீங்க. அண்ட் நிறைய வீடுங்களில் வந்து பூச்சாண்டி காட்டி சாப்பிட வைக்கிறது, படிக்க வைக்கிறது, சூடு போட்டுருவேன்னு சொல்கிறது, ஹாஸ்டலில் போட்டுருவேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த குழந்தைங்களே அறியாமல் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பெரிய டேமேஜ் உருவாக்கும். அப்போ பிற்காலத்தில் அந்த குழந்தைங்க யாரையும் நம்ப மாட்டாங்க, எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தே மைட் பிகம் அன் அப்யூசர். ஓகே, அவங்க வளர்ந்து பெரியவங்க இன்னொருத்தவங்களை இவங்க அப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக சைல்ட்ஹுட் ட்ராமா வில் கேரி ஆன். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சைக்கோ படங்கள் பாருங்களேன், அந்த சைக்கோக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. என்னன்னு பார்த்தா சைல்ட்ஹுட்டுக்கு தான் போகும். ஏன்னா எப்பவுமே இந்த சைக்கோ கேரக்டர் மாத்திரம் சின்ன வயசில் என்ன பதிஞ்சிச்சோ, சரி பொண்ணுங்கனாலே கெட்டவங்க, இந்த செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து கொன்றுணும், இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு பதியுதோ அதை அவங்க பிற்காலத்தில் பண்ணியே தீருவாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அதுதான், அவங்க பார்த்தது அதுதான், அவங்களுடைய எண்ணங்கள் அதுதான். ஸோ அதையே தான் ஊறி போய் பண்ணுவாங்க. அதனால் டெஃபினட்டாக எல்லா பர்சனுக்குமே சைல்ட்ஹுட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸோ ஒரு ட்ராமாவோ இருந்துச்சுன்னா அது பிற்காலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அப்பா வந்து அடின்னு அடிப்பார் அம்மாவை, ஒய்ஃபை. மோஸ்ட்லி அதை காப்பி தான் பண்ணுவாங்க. இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒய்ஃபை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. காப்பி தான். அது பார்த்துட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் எங்கள் அப்பா மாதிரி நான் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. மெஜாரிட்டி காப்பி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன். ஏன்னா பாதி தான் காப்பி பண்ணுறது, பாதி அவங்க நியாயம். எங்கள் அம்மா அடி வாங்கினாங்க எங்கள் அப்பா கிட்ட, ஓகே நீயும் அடி வாங்க என்கிட்ட, அந்த மாதிரி வந்துடும். அவங்களுடைய வசதிக்கேற்ற ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அவங்க எதை தீர்க்கமாக நம்புகிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. இப்போ சின்ன வயசுல இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குன்னே சொல்லலாம் பேரண்ட்ஸ் மத்தியில். ஆனால் ஒரு 90s 80s அந்த டைமுக்குலாம் போனால் அடி வெளுத்துருவாங்க சின்ன வயசில், தொட்டாலே அடிதான். ஸோ அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன, அது ட்ராமா கணக்கில் வராது. ஏன்னா அவங்க அடிச்சுட்டு குவாலிட்டி டைமும் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ வந்து ஒன்று தான் நடக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை. சரி அப்பா அம்மாவும் திட்டிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம், யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏன் அவங்க அப்படி தான் திட்டுவாங்க, அப்பா அந்த மாதிரி பண்ணாங்களா அதான் அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு ஒரு தெளிவு வரும். குழந்தை வெறும் அப்பா அம்மாவும் அடிச்சுக்கிறத பார்க்குது, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிடுது, நைட்டு வருது, அடுத்த நாள் திருப்பி வருது. ஸோ அது என்ன க்ளோஷர்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி, அட்லீஸ்ட் ஒரு தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தவங்க அதை இது பண்ணி விட்டுருவாங்க. அப்படிதான் நான் தான் அந்த காலத்தில் அடிச்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எங்கே அன்பு இருக்கோ அங்கே தான் அடிப்போம், அப்படி கூட போயிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய டேமேஜாக இருக்காது. பட் இன்னைக்கு இருக்க குழந்தைங்க தான் டேமேஜ். ஒன்று. ரெண்டாவது விஷயம் எக்ஸ்போஷர். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம். இந்த அப்யூஸு ட்ராமா எல்லாமே இப்போ தானே இங்கே வந்துச்சு. இது எங்களுக்கு சப்ஜெக்டில் இருக்கிறது, புக்கில் மாத்திரம்தான் நாங்களே பார்த்துருக்கோம். இந்த வெளியே கேஷுவலாக யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க, ட்ராமான்றாங்க, அப்யூஸ்ன்றாங்க, சைல்ட்ஹுட் ட்ராமான்றாங்க, இதெல்லாம் இப்போ தான் வந்துச்சு, நார்மலைஸ் ஆச்சு. ஸோ அப்போ அந்த குழந்தை இப்போ ரிலேட் பண்ணுது, ஓ அப்போ நம்ம வீட்டில் அப்யூஸ் நடக்குது, ஓ அப்போ இதுதான் ட்ராமா அப்படின்னு ரிலேட் பண்ணுது. அதுவும் ஒரு மைனஸ் தான். ஸோ she or he is getting prepared for it. ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சுல, இந்த டிப்ரெஷன், தொட்டோடனே எதுக்கு எடுத்தாலும் சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுறதுலாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சொல்லி சொல்லி உண்மையை நம்ம கோட்டை விட்டுருவோம். ஓகே, இப்போது என்பிடி நார்சிஸ்டிக்ன்றதையும் இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க பயங்கரமான என்ன, அதையும் ஷார்ட் எல்லாம் ஃபுல்லாக தெரியாது, எல்லாம் கேள்வி தானே, அதனால் எல்லாம் என்ன அவங்களுக்கு வாய்க்கு வருதோ சொல்கிறது. அவங்க பயங்கர நார்ஸ் அப்படின்னாங்க ஒருத்தவங்க.
நார்ஸ்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னா என்ன, ஏன்னா ஒரு மேக்கப் பிராண்ட் இருக்கு நார்ஸ்ன்னு. நார்ஸ் என்ன புரியலையே அப்படின்னு. இல்லை அவன் டைப்பே ஒரே நார்ஸ் அப்படின்னாங்க. என்ன நார்ஸ்னான்னு அப்புறம் நேக்கஸ் தான் எனக்கே தெரிஞ்சிச்சோம் நார்சிஸ்டிக் பிஹேவியர் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாதி தான் தெரியுது, பாதி புரியாமல் சொல்லணும்னு சொல்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கேட்குறாருல்ல அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவார். உண்மையிலேயே நான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு எனக்கு அப்படின்னு. மேபி நார்மல் வீட்டு சண்டையாக கூட இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம். நம்ம ஜுரமாக இருக்குதுன்னு சொல்கிறது ஒன்று, பயங்கரமான ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறது ஒன்று இல்லையா? அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக டயக்னோஸ் ஆனால் தான் சொல்லணும். சும்மா போகிற போக்கெலாம் ஜாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஜுரம் சொல்லலாம், ஃபீவரிஷாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பேசும்போதே எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டோன்னா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி ஆகிடும். ரிலேஷன்ஷிப்னாலே கண்டிப்பாக சண்டை வரும். ஆனால் இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், சின்ன விஷயத்துக்கு கூட டாக்ஸிக், ரெட் ஃப்ளாக் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதான் அவங்க ஈஸி பண்ணிக்கிறாங்க, ஒரு பெரிய பேராகிராஃப்க்கு பதிலாக ஒரு வார்த்தையை போடலான்னு. அவன் கெட்டவன் அப்படின்னா ரெட் ஃப்ளாகு, அவன் எனக்கு தொல்லை கொடுக்குறான்னா டாக்ஸிக். ஓகே, அவ்வளோதான். பட் விஷயம் என்னென்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், கரெக்டாக இல்லாமல் ஒருத்தனை லேபிள் பண்ணிங்கன்னா அவனுக்கும் அது டேமேஜு, உங்களுக்கும் வேலிடேஷன் இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பொண்ணு அது போகிற போக்கில் எதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், அது சொல்கிறதையும் கேட்காதீங்கன்றுவோம். அதனால் நீங்கள் சொல்கிறத பார்த்து தீர்க்கமாக கரெக்டாக சொல்லுங்கள். தப்பானதை சொல்லி விட்டிங்கன்னா அவங்க லைஃப்பும் போச்சு, உங்களுக்கும் கெட்ட பேர். அதனால் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் ஆன் வாட் யூ சே. ஓகே, ஏன் ஒரு சில பேருக்குலாம் அவங்க தனியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, யாரும் இருக்கக்கூடாதுன்னு, ஆனாலும் லோன்லியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன்? ஏன்னா அவங்களுக்கு இந்த கமிட் ஆகுறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, பதில் சொல்கிறது இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் ஜாலி வேணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்கணும், எந்த பொறுப்பும் எடுத்துக்கக்கூடாது, எந்த பாலிடிக்ஸும் இருக்கக்கூடாது, இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் அங்கே வருவேன், ஜாலியாக இருப்பேன், வந்துடுவேன் அப்படின்னா ஓகே. பட் இந்த காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு கேங்கை பானீங்கனாலே பாலிடிக்ஸ் இருக்கும், ஷேரிங் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், பழைய கதையை பேசுவாங்க, புது கதையை பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இல்லை. ஏன்னா எல்லாரும் ஃபில்டு வித் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். நான் அங்கே வேற ப்ராப்ளம் பார்க்கணுமா, வேண்டாம் நான் தனியாக இருக்கேன். ஆனால் தனியாக இருந்தால் எனக்கு போர் அடிக்குது. ஓகே, இன்னொன்று நீங்களாம் அங்கே ஜாலியாக இருக்கீங்க, நான் வரலையே அங்கே என்ன நடக்குது என்ன விட்டுட்டு, இதுவும் ஒன்று இருக்குது. அந்த லோன்லினஸ்குள்ளே இவ்வளவுமே வந்துடும். ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் எப்படி அவங்க செல்ஃபாக ஹீல் ஆகிக்கிறது, அது சிம்பிளாக அவங்க ஹீல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், என்னெல்லாம் விஷயங்கள் அவங்க பண்ணலாம்? மினிமம் 3 மாதம் எடுத்தால் தான் ஹீலிங் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். சும்மா அப்படியே உடனே ஜம்ப் அடித்தாங்கன்னா ஹீல் ஆகல. அதே மாதிரி லைஃப் லாங் அதுலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 to 6 months ஹீலிங் டைம் எடுக்கணும். அந்த டைமில் நீங்களே உங்களை யோசித்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், எங்கே தப்பு நடந்துச்சு, நம்மளால் தப்பா இல்லை அவங்களால தப்பா. இதில் ரிவெஞ்சு, ஸ்டாக்கிங் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறது, யார் கூட பேசிகிட்டு இருக்கா, அது ஒரு பெரிய டிஜிட்டல் வார் நடக்கும். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, அதுக்கப்புறம் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா, லாஸ்ட் சீன் என்ன, இதெல்லாம் ஒரு தனி புக்கே போடலாம். அந்த அளவுக்கு அங்கேயே ஒரு வார் நடக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஹீலிங் மீன்ஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம் அண்ட் ஹீலிங் யுவர் செல்ஃப். அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி தான் ஆகும். ஸோ முதல்ல உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும் டு ரியலி கம் அவுட் ஆஃப் த இஷ்யூ. அதுக்கு யூ ஹேவ் டு ஃபோர்கோ சர்டன் திங்ஸ். குட்டி சந்தோஷம், பழக்க வழக்கங்கள், இப்போ டெய்லி ஒரு விஷயம் பழகி இருக்கவங்களுக்கு திடீர்னு அது இல்லைன்னா மிஸ்ஸிங் இருக்கும். பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹீல் யுவர் செல்ஃப். அண்ட் எல்லாத்துக்கும் விட அடிப்படை, எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் சம் செல்ஃப் லவ். எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்காது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னா யூ ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள்ஸ். அதனால் முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும்னா அப்போ உங்களுக்கு என்ன தோணும், நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், ஏன்னா நான் ஹீல் பண்ணணும் அப்படின்னா முழு மனசோட ஹீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த செல்ஃப் லவ் இருந்தால் யூ ஆர் சேஃப். செல்ஃப் லவ் இல்லாதவங்க தான் இந்த செல்ஃப் ஹார்ம் போகிறது, இல்லை சூசைடல் தாட்ஸ் போகிறது, இதெல்லாம் அந்த செல்ஃப் லவ் இல்லாதவங்க பண்ணுறது. சினிமா செலிபிரிட்டிஸ்னு வரும்போது அதிகமான டிவோர்ஸ் கேஸ் எல்லாமே பார்க்குறோம். இது நார்மல் பீப்புள்ஸ்க்கு அது எப்படி சொல்கிறது, இவங்களே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. இந்த பிரேக்கப் கூட ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இந்த டிவோர்ஸ்ங்கிறது அதை விட பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதனால இவ்வளவு டிவோர்ஸ் நடக்குது? இல்லை, இப்போ மொத்தமாகவே டிவோர்ஸ் நிறையா தான் நடக்குது. இந்த பிரபலங்கள் பாவம் அவங்க லைம்லைட்டில் இருக்கிறதுனால அவங்கள பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, அவ்வளோதானே ஒழிய எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது எனக்கே நிறையா மெரிட்டல் கவுன்சிலிங் வருவாங்க. அப்போ சம்டைம்ஸ் அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டுலாம் வருவாங்க, மியூச்சுவலோ இல்லை கண்டெஸ்ட் பண்ணுறதோ ஃபைல் பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க. பட் இங்கே சில செஷன்ஸ் வருவாங்க, இங்கேயும் அடிச்சுக்குவாங்க, பயங்கரமாக சண்டை போடுவாங்க, அது இது எல்லாம் முடிச்சு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இங்கே நான் பேசிஃபை பண்ண தான் பார்ப்பேன், பேச்சப் பண்ணி தான் அனுப்புவேன்.
சந்தோஷமா போய் வாழ்றா. அந்த ஒரு சின்ன கேப்பு தான், அந்த ஒரு ஈகோ கிளாஷ் அவங்கள அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த லெவல் கொண்டு போய் பிரிஞ்சு 3 மாதம் கழிச்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமோ, சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமே அப்படின்றது ஒரு 3-6 மாதம் கழிச்சு தான் வரும். அந்த சின்ன கேப்பை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறது தான் இங்கே யூஸ்வலாக நடக்கும். அதில் வந்து நான் 2 பக்கம் பேரண்ட்ஸும் உள்ளே விட மாட்டேன். ஓகே. கூட வரவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் விட மாட்டேன். நேரடியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வாங்க, கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் பிள்ளைங்க வாங்க, மற்றபடி தேர்ட் பர்சன் யாரையும் நான் உள்ளே விட மாட்டேன். ஏன்னா விட்டாலே வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இன்னும் பிரச்சனை பெருசாகிடும். இப்போ என்ன ஆகிடும், ஐயோ என் பெரியப்பாவையே நீ திட்டிட்டியா அப்படின்னு இப்படி உங்கள் 2 பேரும் பிரச்சனை என்னன்றதை விட்டுருவாங்க. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் எங்கள் ஊரில், அவரும் இப்படி சொல்லிட்டா அப்படின்வாங்க. இங்கே ரொம்ப சம்டைம்ஸ் எனக்கே தான் இருக்கும், உங்கள் பிரச்சனையே இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ பெரியப்பா பற்றி பேசினா என்ன பேசலன்னா என்ன, நீங்கள் வெளியே இருங்க அப்படின்ட்டுருவேன். ஸோ இவங்க 2 பேர் ப்ராப்ளம் மைட் பி வெரி சிம்பிள், ஈஸியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். சந்தோஷம் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. நம்ம பேஷண்ட்ஸே நிறைய பேர் முன்னாடி வந்தவங்க இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சம்டைம்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க, அந்த ஒரு நாள் நாங்கள் வரலன்னா இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கோம், பிள்ளைங்க லைஃப்பும் போயிருக்கோம், அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அட் த சேம் டைம் ஐ ஒன்ட் சே எல்லாரையும் நம்ம சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னா அப்புறம் டிவோர்ஸ்ன்ற கான்செப்டே தேவையில்லை. ஸோ உண்மையிலேயே சைக்கோ, நார்சிஸ்டிக்கு, இல்லை செல்ஃபிஷு, இல்லை வேறு மெரைட்டல் அஃபேர் இருக்குது, இந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இமோஷனல் அப்யூஸ் நடக்குது, பிள்ளைங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா we have to opt for it. பட் அது ரீசனே இல்லாமல் நிறைய டிவோர்ஸ் நடக்குதுன்றதான் நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இந்த மெரைட்டல் கவுன்சிலிங்கில் நாங்கள் பார்த்த வரைக்கும் we can resolve it very easily. இன்ஃபேக்ட் பிரபலங்கள் இஷ்யூவும் இதே தான், நான் சொன்னது தான். பாவம் இவங்க 2 பேரும் உண்மையிலே அடிச்சுக்கிறாங்களே, அதுக்குள்ளே மீடியா வேறு அவரை பற்றி இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு இவங்களுக்கே தெரியாதெல்லாம் அப்படியே ஃப்ளேரப் ஆகி இதுக்கப்புறம் நம்ம சேரவே முடியாது அப்படின்னு அதையும் மீடியாவே சொல்லிடும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ண அப்போ இவங்க 2 பேரும் ஆமாம் இல்லை இனிமேல் நம்ம சேர்ந்து என்ன பண்ண போனோம் பிரிஞ்சுருவாங்க. ஸோ ஒரு சொசைட்டி ஹெல்த்தியாக இருக்கணும்னா முதல்ல இந்த பிரிக்கிறது, புரளி பேசுறது, ஒருத்தவங்களை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு சிரிக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, இது பண்ணவே கூடாது. எந்த அனிமலாவது பண்ணியிருக்கா? பண்ணாது. அதாவது வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே மட்டும்தான் அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே மூக்க நுழைச்சி பார்க்குறது ஒரு ஜாலியாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கம்பேர் பண்ணிக்கிறது, என் லைஃப் கேவலமா இல்லை உன் லைஃப் அதை விட கேவலமா, அதில் ஒரு சின்ன சந்தோஷம். பரவாயில்ல நம்ம லைஃப்பை விட அந்த லைஃப் கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி நினைக்கிறதே முதல்ல தப்பு. நீங்கள் நல்லா இருங்க, யாரும் வேணான்னு சொல்ல, அடுத்தவங்களும் நல்லா இருக்க விடுங்க. பி ஹாப்பி, அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டுமே. ஹாப்பினஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன், உங்கள் ஹாப்பினஸை கொஞ்சம் கொடுங்களேன், என்ன தப்பு? அப்படி தான் ஒரு சொசைட்டியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். பட் அந்த மனநிலையெல்லாம் மாற தான் இந்த புது நோய்கள், புது டிஸார்டர்ஸ், புது பிரச்சனைகள்லாம் சொசைட்டிக்குள்ளே வரதே இந்த ஹெல்த்தியான மனநிலை மாறும்போது தான். ஸோ சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நான் சும்மா உட்காந்தாலே இவனை என்ன பண்ணலாம், இந்த பைக்கில் காற்று பிடிங்கி விடலாமா சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கிழிச்சு விட்டுலாமா, இது உடச்சி விட்டுலாமா, அவனை என்ன பண்ணலாம், அவனை போட்டு கொடுத்துடலாமா, இப்படியே எனக்கு யோசனை வந்துட்டே இருக்குது மேடம் அப்படின்வாங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், அவங்க ரோட்டில் நடமாடிட்டு இருக்காங்க, என்கிட்ட சொல்கிறது எவ்வளவோ அவங்க என்ன பண்ணாங்களோ, அப்போ அவ்வளவு வெனமஸாக அவங்க தாட்ஸ் இருக்குன்றப்ப இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு தி சொசைட்டி. ஓகே. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹிப்னோதெரப்பி பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சப்கான்ஷியஸில் போய் கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணால் தான் முடியும். ஏன்னா அவங்க அதை வந்து பாதி ஸ்டைலாக பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் முடியும், நான் நினச்சேன்னா அதை கிழிச்சிருவேன், நான் நினச்சேன்னா அதை வெட்டிடுவேன், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது ரொம்ப அன்ஹெல்த்தின்றது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உடைக்கிறது, கெடுக்கிறது, நாசம் பண்ணுறது ஈஸி, ஒரு செகண்ட் தான். அதை நீ உருவாக்க முடியுமா? உன்னால் முடிஞ்சால் நீ பண்ணு. ஒரு சிலையை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஐ டோன்ட் நோ, ஹைதராபாத்தில் ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே வந்து நிறையா சாமி சிலைங்க இருக்கும், நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லா சிலையும் அழகாக இருக்கும், மூக்கு வெட்டி இருக்கும். ஐயோ, பிரிட்டிஷ் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி? அவ்வளோ கோவம், இங்கே வந்து சாமி சிலைங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, இங்கே அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இப்போ இத்தனை 100 வருஷங்களாச்சு, அதை இப்போ வரைக்கும் யாராலையும் ரெக்டிஃபை பண்ண முடியல. அந்த மூக்கு வெட்டி அவ்வளோ அழகான சிலைகள் இருக்கும் வரிசை. அந்த மியூசியம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். எல்லாம் ரொம்ப பழைய சிலைங்க, பிசி, அவ்வளோ அழகான சிலைங்க. அதனால் அந்த பிரிட்டிஷை நம்ம கேட்கணும், இது நீ திருப்பி பண்ண முடியுமா, பண்ணாமல் நீ ஏன் அதை வெட்டின அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயம் நீ பண்ண முடிஞ்சால் டேமேஜ் பண்ணு, உனக்கு பண்ண முடியாதது நீ பண்ணாத. ஏன் அப்படி நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன், அப்படி நீங்கள் சொல்ல அப்போ எல்லாரும் கற்றுக்கிட்டு வெட்டிடுவாங்க.
அதை பண்ற கஷ்டம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அழிக்க மாட்டான். ஆமா. எல்லாருமே அப்படிதான். ஓ இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு இட்லி பண்ண இவ்வளோ கஷ்டமா அப்படின்னா இட்லியை வீணாக்க மாட்டோம் கண்டிப்பா. அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணுங்க. அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அந்த சிஸ்டமே போயிடுச்சு. யார் தான் சொல்லி தருவா? அதுங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. இன்னைக்கு எனக்கு சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசுறப்ப வித்தியாசமா இருக்கு, அவங்களோட மென்டாலிட்டியே வித்தியாசமா இருக்கு. குழந்தைத்தனமே இல்லை, ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. மெச்சூர்டு மாத்திரம் இல்லை, ஒரு மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத எக்ஸ்போஷர், தேவையில்லாத என்ன சொல்றது, அனாலிசிஸ், அவங்களுடைய அனாலிசிஸ் வித்தியாசமாக இருக்குது. நீ அதை பற்றிலாம் யோசிக்கிறேன்னு நான் கேட்பேன். தேவையில்லை. குழந்தையா இருந்தால் தான் அழகு. குழந்தை பெரியத்தனம் வந்து அப்போ பெரியவங்க இப்போ ஒன்றுமே வித்தியாசமே இல்லை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் திருப்பியும் சோஷியல் மீடியா தான் சொல்லணும். குழந்தைங்களை பெரியத்தனமாக ஆட விடுறது, பாட விடுறது, அதை எடுத்து போட்டுட்ருக்கு. குழந்தைத்தனம் அந்த காலத்துலலாம் டிவி ஷோஸ் ஒன்று வரும், இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பேச சொல்லுவாங்க. அது ஒரு பாரதியார் வேஷம் போட்டு குட்டியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதோட பேச்சில் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். அது அழகாக சொல்லும், இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பிட்டேன்னா பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு. அது யோசிக்காது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்க, நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டேனும், ஏன்னா நான் பாரதியாராக இருந்து அதானே சாப்பிட்ருப்பேன்னு யோசிச்சு பேசுது. ஓகே. அப்போ அங்கே அந்த இன்னசென்ஸ் போயிடுது. நீயா இரு, நீ குழந்தையா இரு அப்படின்றது தான் அழகு. இதை வந்து பெற்றோர் வந்து அறிவுன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த அறிவு வர்றதுக்கு நேரம் வரட்டுமேன்றேன். எதையுமே அவசரப்பட்டோன்னா சீக்கிரமே அது முடிஞ்சிடும்ல. அதனால் அதோடைய டைம் ஃப்ரேமில் ஒன்று ஒன்றும் நடக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு குழந்தை பிறந்தோடனே நடக்கக்கூடாது, தவழணும், குப்புறப்படுக்கணும், தவழணும், முட்டி போடணும், அப்படி தான் நடக்கணும். அப்போ தான் அது 100 வயசு வரைக்கும் நடக்கும். அது நீங்கள் ஒரு குழந்தை பிறந்தோன்னு கிடக்கணும்னு நினச்சின்னா 1 மாதம் தாண்டாது. அது பெற்றோர் புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி அஃபெக்ட் ஆகுது? பர்டிகுலராக இது விமென்ஸ்க்கு நான் கேட்குறேன். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இந்த இடத்துல நான் மென்னை தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா 2 பேருமே ஈக்குவலி அஃபெக்டடு தான். அப்படிலாம் நம்ம பிரிக்க முடியாது. இப்போ இருக்கிற பொண்ணுங்களை வச்சு நான் சொல்ல மாட்டேன். அஃபெக்ட் ஆகலன்றதான் இப்போ பிரச்சனையே. ஓகே, அஃபெக்ட் ஆனால் நான் சந்தோஷப்படுவேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரியலைஸ் பண்ணிக்கோங்க முதல்ல உங்கள் பிரச்சனை என்னன்னு. இப்போ அந்த ஜம்பிங்ன்றது ரொம்ப குயிக்காக நடக்குதுங்க. டக்குன்னு இன்னைக்கு பிரேக்கப், நாளைக்கு இன்னொருத்தன், இல்லாட்டி ஒருத்தன் இருக்கும்போதே பிடிச்சிட்டு அப்புறமா பிரேக்கப். இதெல்லாம் வந்து நிறையா ஆண்களும் சொல்கிறேன், பெண்களையும் சொல்கிறேன், 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ஹியூஜ் டேமேஜ். ஒரு அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கும் டேமேஜ், இன்னொருத்தவங்களுடைய கேரக்டருக்கும் டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க, சீரியஸ்னஸ் தெரியாமல் பண்ணுறாங்க. 1. 2வது எல்லாரும் பண்ணுறான் நானும் பண்ணுறேனே அப்படின்ற ஒரு மனப்பான்மை. 3வது அதை கைட் பண்ண யாருமே இல்லை. இப்போ நிறைய வீடுங்களில் அப்பா அம்மாவுக்கும் தெரியுது, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் தான் சம்பாரிச்சு போடுறான், நாங்கள் ஒன்றும் கேட்க முடியாது, அந்த டம்மி ஆயிடுறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்டை கட் பண்ணி விட்ருவாங்க. நியாயமாக பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே தனியாக தான் இருப்பான், அவனை கேட்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ட்ரக் இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் வேறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமாம், இவ்வளவே தாண்டி அவங்க ஸ்டேபிளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இன்னொரு விஷயம், லவ் எங்கே பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் டேட்டிங் ஆப்புன்றாங்க. டேட்டிங் ஆப் எதுக்கு போவாங்க? டேட்டிங்க்கு போவாங்க. டேட்டிங் வேற, லவ் வேற. இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் லவ்லேயே 2 இருக்குது. நீங்கள் சும்மா டைம் பாஸ் லவ்வா இல்லை ரிலேஷன்ஷிப் லைக் கோயிங் டுவர்ட்ஸ் மேரேஜா, டுகெதர்னஸா அப்படின்றது 2 இருக்குது. ஸோ இந்த லவ்ன்ற பேர் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க பாவம். மோஸ்ட்லி இந்த 3 months 4 months கமிட்டடாக அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஜஸ்ட் டேட்டிங், ஹேவிங் ஃபன். அதுக்கப்புறம் நீ வழியை பாரு, நான் என் வழியை பார்க்குறேன். இப்படி தான் இப்போ நடக்குது. இந்த டேட்டிங் ஆப்ஸில் வர லவ் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தான் நடக்குது. நம்ம வெளியே இருந்துட்டு ஐயோ பாவம் பிரேக்கப் ஆச்சு நம்ம தான் சோகமாக இருக்கோம், அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. லவ்லாம் பண்ணுறாங்க அண்ட் அது வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் போகுது. அப்படிங்கும்போது ஃபேமிலியில் எகெயின்ஸ்டாக இருக்கும்போது அம்மா அப்பாவை ஒத்துக்க வைக்கிறதுக்கு சைக்கலாஜிக்கலாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உண்மையாக இருங்க, ரொம்ப சிம்பிள். உண்மையாக இருங்க, மாற்றாதீங்க, எதையுமே மாற்றாதீங்க. அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது, லைக் ஹைக் பண்ணி சொல்கிறது, அவன் ஒரு சின்ன வேலையிலேருந்து அவன் பெரிய வேலையில் இருக்கான்னு சொல்கிறது, இல்லாட்டி அவங்க அப்பா வந்து பெரிய ஆஃபீஸர்னு சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றாதீங்க. 2வது ஜாதகம்லாம் மாற்றி கொண்டு போகிறாங்க இப்போல்லாம். ஆமாம், அது எனக்கு இப்போ தான் முந்தானேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன பண்ணலான்றதுக்கு. அவங்க எனக்கு இந்த க்ளூவெல்லாம் கொடுத்தாங்க, ஜாதகம் மாற்றிடலாம். அது எப்படி? அது ஆள் இருக்கு அப்படின்னு. சரி ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் வந்து சிப்ளிங்ஸை சப்போர்ட்டுக்கு இழுப்பாங்க. வந்து எனக்காக பேசக்கூடாது, உன் லவுக்கு நான் வந்து பேசுவேன், இது டீலு, இந்த மாதிரி பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கோ. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அவங்க தான் உங்களை பெற்று வளர்த்து லவ் பண்ணுற நிலைமையில் உங்களை கொண்டாந்து விட்டது. நம்ம சாப்பாட்டுக்கே திண்டாடிட்டு இருந்தால் லவ்வை பற்றி யோசனை வந்திருக்காது. உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சனால தான் நீங்கள் லவ் வரைக்கும்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். அவங்களே இன்னைக்கு ஏமாத்துற நீங்கள் நாளைக்கு உங்கள் லவரை ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க.
இல்லையா? அப்படியெல்லாம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஆகணும் என்ன இருக்குது? அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கோங்க, லாஜிக்காக இருந்துச்சுன்னா. இல்லைப்பா இதில் பிரச்சனை வரும். ஏன்னா நான் பார்க்குறேன் இந்த இன்டர் ரிலிஜன் இன்டர் லாங்குவேஜ்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அவங்க அந்த கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு தீ ஒன்று இருக்கும், எங்களுக்குள்ள பாஷையே தேவையில்லை, நாங்கள் அப்படி வாழ்வோம் அப்படின்னு. 4 மாதம்தான். அவங்க வீட்டில் என்ன இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க? அவங்க வீட்டில் புடவையை இப்படி கட்டணுன்றாங்க, எங்கள் வீட்டில் புடவையே நான் கட்ட மாட்டேன். இப்படிலாம் புது புது பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் அதை சர்வைவ் பண்ண முடியுமா, கஷ்டம் இல்லையா? ஏன்னா லைஃப் லாங் 2 சீனுக்கு இல்லை, லைஃப் லாங் முடியுமா பாருங்கள். முடியும்னா முதல்ல நீங்கள் 2 பேரும் கமிட் ஆகுங்க, அடுத்தது உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி விஷயம் உண்மையை சொல்லுங்கள், என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கிற அப்பா அம்மா ரொம்பலாம் மூக்கு நுழைக்கிறதே இல்லை, நீ சந்தோஷமாக நீ வாழ்ந்தா போதும், எங்களை இழுக்காத, எங்கள் தலையை உருட்டாத, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போது. ஏன்னா நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்கு நீ யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. அதையும் மீறி சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சொல்ல தானே செய்வாங்க. இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு செட் ஆகுமா பாரு, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம்.